Hello all, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம என்ன நியூ பிஸ்னஸ் ஐடியா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2023 எந்தெந்த பிஸ்னஸ் ஒரு 4 பிஸ்னஸ் நம்ம வந்து இன்றைக்கி சொல்ல போகிறோம். அந்த 4 பிஸ்னஸில் ஒரு சூப்பர்பான ஒரு பெஸ்ட்டு ப்ராஃபிட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தொழில் வாய்ப்பு வந்து இருக்குதுங்க. ஒரு சிறு குறு விவசாயிகளாகட்டும், ஒரு சிறு குழு தொழில் பண்ணுறவங்களாகட்டும், யார் வேணாலும் இந்த பிஸ்னஸ் ஈஸியாக எடுத்து ரன் பண்ணலாங்க. நீங்கள் இந்த பொருள் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏரியா தேவைப்படுது, என்னென்ன இடங்கள் தேவைப்படுது, யாருக்கிட்ட போய் பொருள் வாங்குறது, எங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்குனா லைசன்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும், இல்லை லைசன்ஸ் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முழு தொழில் வாய்ப்பு வந்து இந்த வீடியோவில் 4 தொழில் வாய்ப்பு பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம்ங்க. இந்த 4 தொழில் வாய்ப்பு பார்த்திங்கன்னா எந்த தொழில் வாய்ப்பு வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுதோ அந்த வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து ரன் பண்ணலாம். வந்து இந்த 4மே பார்த்திங்கன்னா நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு அருமையான ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் ஐடியா தான் நாங்கள் வந்து சொல்லுவோம். இந்த பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் இந்த 4 தொழில் வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து கொடுக்க போகிறோம், இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கனாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து கொடுக்க போகிறோம். அடுத்தது 3வது 4வது தொழில் வாய்ப்புன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இகாமர்ஸ் வெப்சைட்லேருந்து இகாமர்ஸ் சைட் எப்படி இது பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தி ஹைஜீனிக் அதே மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்னாப்ஷாட்டு இன்றைக்கி பார்க்க போகிற 4 தொழில் வாய்ப்பு பற்றி. இன்றைக்கி பிஸ்னஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்து போகிற பிஸ்னஸ் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விரைவில் வந்து சேருமுங்க. இப்போ வாங்க ஃபர்தர் ட்ராக் பண்ணோம் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் பாக்ஸ், அந்த எலக்ட்ரிக் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸு எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது, என்னென்ன பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கொடுத்துட்டாங்க கார்ப்பரேட் ஆஃபீஸில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா. ஸோ அதனால எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய நீடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடு வந்து கட்டுறாங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸு, கிராசரி ஸ்டோர்ஸு, பெரிய பெரிய மால்ஸு, குழந்தைகள் படிக்கிற ஸ்கூல்ஸு, அதே மாதிரி பசங்க டீனேஜர்ஸ் படிக்கிற காலேஜஸ்ஸு, அதுக்கு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிற இடத்துல கார்ப்பரேட் ஆஃபீஸஸ்ஸு, இல்லாட்டி ஹாஸ்பிட்டல்ஸு, இல்லாட்டி பேங்க்ஸு, இது மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு மேஜர் ஆன ஒரு காமன் பார்ட் என்ன பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் பாக்ஸ். எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் தேவைப்படுதுங்க. அந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் வந்து நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்தியா மார்ட்டோட சைட்ஸ் கொடுத்துருக்குறேன், அதுலேயே செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா உங்கள் லோக்கலில் யாராச்சும் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஹோல்சேலில் வந்து ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வாங்கிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் ரெடி பண்ணுங்கள், எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் நிறைய ஸ்கோப் இருக்குது சேல்ஸ் பண்ணுறதுக்கு, எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது இந்த பாக்ஸஸ்லேருந்து பார்த்திங்கன்னா. அதே மாதிரி ஒரு வீடு வந்து கட்டுறாங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ், பேங்க்ஸ், கிராசரி ஸ்டோர்ஸ், மால்ஸ் எந்த கட்டினாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்ப கண்டிப்பாக எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். ஒவ்வொரு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2000-3000 எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். அது மாதிரி ஹோல்சேல் ஆர்டர்ஸ் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா சூப்பர்பான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஸோ அதனால் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எவர்கிரீன் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கூட சொல்ல. அந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் வந்து ஒரு அருமையான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்கோப் இருக்குது, ப்ராடக்ட் ரெக்குயர்மெண்ட்டும் இருக்குது, அதேமாதிரி ப்ராஃபிட்ஸ் க்ரோத்தும் இந்த ப்ராடக்ட் வந்து இருக்குதுங்க. ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரிக்கல் பாக்ஸோட ஒரு ஸ்கோப்புங்க. அடுத்தது வந்து நம்ம 2வதாக பார்க்க போகிற பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா இதே மாதிரி இந்த ஹோம்ஸு, அப்பார்ட்மெண்ட்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, கிராசரி ஸ்டோர்ஸு, மால்ஸு, ஸ்கூல்ஸு, காலேஜஸ், கார்ப்பரேட் ஆஃபீஸஸ், பேங்க்ஸு, எக்ஸட்ரா பஸ் ஸ்டாண்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், ஏர்போர்ட்ஸ் அப்படின்னு நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வால் டிசைன் அப்படிங்கிறது ஒரு மேஜர் போர்ஷன் வந்து இருக்குதுங்க. ஸோ என்ன தான் நீங்கள் வந்து ஹவுஸ் பில்ட் பண்ணிட்டீங்க, ஹாஸ்பிட்டல் பில்ட் பண்ணிட்டீங்க, பேங்க் பில்ட் பண்ணிட்டீங்க, ஏர்போர்ட்ஸ் பில்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வால் டிசைனிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில்டு லேபர் வச்சு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிங்கன்னா சூப்பர்பான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து இன்டீரியர் டிசைன் தான் மேஜர் போர்ஷன். வந்து உங்கள் வீட்டிலே பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸ் நிறையா வீட்டில் பார்த்திங்கன்னா வால் டிசைனிங் பண்ணியிருப்பாங்க, சின்ன பூக்கள் போட்டிருப்பாங்க, ஃப்ளவர்ஸ் நிறையா இருந்திருக்கும், அதே மாதிரி ஒரு நேச்சுரான ஒரு வால் டிசைனிங் பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கில்டு லேபர் வந்து நீங்கள் ஹையர் பண்ணிடணும். ஹையர் பண்ணிவிட்டு ஒரு அப்ராட் கண்ட்ரீஸில் US, UK, யூரோப் அப்படிங்கிற கண்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா இது மாதிரி பிஸ்னஸ் வந்து நிறையா வந்து சூப்பராக ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம நாட்டில் புதுசாக ரன் பண்ணுறீங்க நீங்கள். ஸோ அதனால் ஆல்ரெடி இருக்காங்க இல்லைன்னு சொல்ல, பட் ஆனால் பெருசாக வந்து மேஜர் போர்ஷன் வந்து அந்த பிஸ்னஸ் நடக்கிறது இல்லை. ஸோ அதனால் அது வந்து நிறைய ரெக்யர்மெண்ட் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட்லேயோ ஒரு வேறு ஏதாச்சும் இன்ஸ்டா ரீல்ஸ்லையோ யூடியூப் ரீல்ஸ்லையோ அது மாதிரி நிறைய இடத்துல போஸ்ட் பண்ணுங்கள், பேம்ப்ளெட்ஸ் கொடுங்க, டெய்லி நியூஸ் பேப்பர்ஸில் டவுன் சைடு கொடுத்தீங்கன்னா அதில் உள்ளே வந்து ஒரு பேம்ப்ளெட்ஸ் மாதிரி ஒரு 1000 rupees 2000 rupees செலவாகும் மார்க்கெட்டிங்கு. அது மாதிரி ப்ரமோஷன் பண்ணி உங்கள் கான்டாக்ட் நம்பர்ஸு, உங்கள் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா
நீங்கள் ஏர்லியராக ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அது மாதிரி நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வால் டிசைனிங்கில் இருக்குது. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் வேணாலும் நம்ம அடுத்தது மூணாவதாக பார்க்க போகிறது பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் ஐடியான்னு பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸ் அப்படிங்கிறது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா யாருமே வந்து வீட்டை விட்டு வெளியில் போய் பொருளோ இல்லை வேறு ஏதாச்சும் சர்வீஸ் ஓரியன்டான அக்வயர் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பொருள் வாங்குறக்கோ ஒரு சர்வீஸ் ஓரியன்டான ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்கிறக்கோ பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் போய் வாங்குறதுக்கு ரெடியாகவே கிடையாது. ஸோ எல்லாமே இ-காமர்ஸ் சைட்டில் வந்துருச்சு. அருமையான ஸ்கோப்புங்க. ப்ராஃபிட் மார்ஜின் வந்து சூப்பராக இருக்குது. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஸ்விக்கி, ஜொமேட்டோ அது மாதிரிலாம் இருக்குது. பார்த்திங்கன்னா உன்சோ இருக்குது. இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வெப்சைட்ஸ் வந்து கிராசரிஸ் டெலிவரி பண்ணுறாங்க, ஃபுட்ஸ் டெலிவரி பண்ணுறாங்க. நிறைய சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸும் நிறைய வந்து இதில் இருக்குதுங்க. ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா அருமையான ஸ்கோப்பு, அருமையான ப்ராஃபிட் மார்ஜின், அதேமாதிரி நிறைய ஆர்டர்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படுங்க. சுருக்கமாக சொல்லணும் ஒன் வேர்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃப்யூச்சர் சில்லறை வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆன்லைன் வெப்சைட்டில் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து அதை மட்டும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிறைய ஆர்டர்ஸ் டெய்லி வந்து கண்டிப்பாக உங்கள் சைட்டில் வந்து விழும். ஸோ அதனாலே தான் வந்து டவுன் சைடு ரொம்ப அர்பன் ஏரியாஸில் மட்டும்தான் இந்த ஜொமேட்டோஸு, ஸ்விக்கி அது மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நிறையா பொருட்கள் நிறைய சர்வீஸ் ஓரியன்ட் அப்ளிகேஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து ஆர்டர்ஸ் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டேஸ் அண்ட் ஃபியூச்சர் டேஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய இடத்துல வில்லேஜ் சைட்லேயும் பார்த்திங்கன்னா அது மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடச்சிருச்சு எப்படி யூஸ் பண்ணுறது, அது எப்படி வந்து ஆர்டர் பண்ணுறது, எத்தனை நாள் டெலிவரி வரும். டெலிவரி பார்த்திங்கன்னா அவங்களுமே பார்த்திங்கன்னா முதல்ல அர்பன் சைடு டவுன் சைடு மட்டும் கொடுத்துருந்தேன். இப்போ ரூரல் சைடும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் ரூரல் சைடில் இருக்கிறவங்க ஆர்டர் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பாக நிறையா வந்து விழுங்க உங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா. அதனால் ஒரு இ-காமர்ஸ் சைட் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கிராசரிஸ் டெலிவரி பண்ணுறீங்க, ஃபுட் ஆப் டெலிவரி பண்ணுறீங்க, ட்ராவல் சர்வீசஸ் டெலிவரி பண்ணுறீங்க, அதே மாதிரி ஏதாச்சும் டேங்க் க்ளீனிங் பண்ணுறீங்க, ஹோம் இன்டீரியர்ஸ் ஏதாச்சும் டிசைன் பண்ணி கொடுக்குறீங்க, ஹோம் க்ளீனிங்கு, பைக் வாஷ், கார் வாஷ் அப்படின்ட்டு எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இ-காமர்ஸில் ஸ்டார்ட் பண்ணாலும் ஒரு அருமையான ஆர்டர்ஸ் வந்து கண்டிப்பாக உனக்கு வந்து ப்ளேஸ் ஆகுங்க. அடுத்தது வந்து நம்ம தேர்டு பார்த்துட்டு இ-காமர்ஸ் பற்றி அது வந்து பார்த்திங்கன்னா சிறு தொழில் வாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா முளைகட்டிய தானிய வகைகள் வந்து சேல்ஸ் டெலிவரி பண்ணுறதுங்க. ஏர்லியராக பார்த்தீங்கன்னா வீட்டிலே வந்து முளைகட்டிய தானிய வகைகள் வந்து நிறைய சாப்பிடுவாங்க. ஏர்லியராக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆஃபீஸ் போகிறதாகட்டும் ஒரு அக்ரிகல்ச்சராகவே இருந்தாலும் நிறைய வேலைகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி முளைகட்டிய தானிய வகைகள் வந்து யாருமே சாப்பிட்றது கிடையாது. ஹெல்த்தி ஃபுட்ஸ் யாரும் சாப்பிட்றது கிடையாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாருமே சாப்பிட்றதுலன்னு சொல்ல வரல. பட் ஆனால் ஏர்லியராக கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 10-50 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணுறோம். இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய மேஜர் போர்ஷன் வந்து தானிய வகைகள் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் கொடுக்கறது கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி எகைன் வந்து அந்த ரீஇன்வென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பக்கத்தில் இருக்கிற வீட்டில் வந்து சேல்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி அருமையான சூப்பர்மான ப்ராஃபிட் மார்ஜின் கண்டிப்பாக கிடைக்குதுங்க. ஸோ அதே வந்து இந்த ரீசெண்ட் டேஸில் ஏன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மேக்ஸிமம் டைம் கன்ஸ்டன்ட் தான். நீங்கள் ஏதாச்சும் ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸை பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டைம்ஸ் இருக்குது, இதை ஒர்க் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இது பார்க்க முடியாத மாதிரி போயிருக்கலாம். நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணுறப்போ இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறப்போ நீங்கள் வந்து அந்த தானிய வகைகள் எல்லா வகைகளும் பார்த்திங்கன்னா முளைகட்டி வந்து துணியில் நல்லா போட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு துணியில் ஒரு பேக் மாதிரி பண்ணி கட்டி வச்சுட்டிங்கன்னா அடுத்த நாள் சூப்பராக வந்து தானிய வகைகள் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும். அதே மாதிரி கெமிக்கல்ஸ் இல்லாத தானிய வகைகளாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஐட்டம்ஸ் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து அந்த வீக்கெண்ட் ஷாப்பிங்ஸ் எல்லாம் போவாங்களா அது அப்போ வந்து பை பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டர்டே சண்டே பை பண்ணுறாங்கன்னா ஒரு மண்டே டியூஸ்டே வரைக்கும் அது இருக்கும். அதுக்கப்புறம் இது இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சாட்டர்டே சண்டே தான் லீவ் நாளில் தான் அவங்க போக முடியும். அந்த டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அந்த செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 4 நாள் பார்த்திங்கன்னா அது தானிய வகைகள் இருக்காது. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் போய் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட வாங்குவாங்க. அதே மாதிரி இந்த பிஸ்னஸை பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நான் சூப்பர்மான ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இருக்குதுங்க. அதே மாதிரி இது மாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மெடிக்கல் ஷாப்ஸு, கிராசரி ஸ்டோர்ஸ் எல்லாம் வந்து சின்ன சின்ன பாக்கெட்டாக போட்டு வச்சிட்டிங்கன்னா சூப்பர்பாகவும் சேல்ஸ் ஆகும். அது ஒரு ஹோல்சேல் பிஸ்னஸாக நீங்கள் பண்ணலாம். என்னென்னா நீங்கள் டீட்டெயிலாக கொடுக்குறப்போ ஒரு 50 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா ஹோல்சேலுக்கு கொடுக்குறப்போ 40 ரூபா 45 ரூபாய்க்கு கொஞ்சம் விலை குறைச்சி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து உங்கள்கிட்ட வாங்கிக்குவாங்க கடைக்காரங்க பார்த்திங்கன்னா. அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் ஐடியா வந்து பார்க்குறப்போ 4 பிஸ்னஸ் ஐடியா பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வால் டிசைனிங் பண்ணுறது, தேர்டு வந்து இ-காமர்ஸு, ஃபோர்த்து வந்து முளைகட்டிய தானிய வகைகள் வந்து சேல்ஸ் பண்ணுறதுங்க. இந்த 4 பிஸ்னஸ் ஐடியாவில் உங்களுக்கு எந்த பிஸ்னஸ் ஐடியா சூட்டபுளாக இருக்குது நீங்களே செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா 4க்குமே ரொம்ப ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான்.
தான். உங்களுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர்பான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வீடியோ கொடுத்துருப்பேன் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு லிங்க்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். முடிஞ்சால் அது வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணி தான் வாங்கணுமா அப்படின்லாம் கண்டிப்பாக கிடையாது. உங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது, உங்கள் ஓனாக வந்து வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் ஐடியாஸ் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஹோல்சேல் டீலர்ஸ் வந்து நிறைய கண்டிப்பாக தெரியுது அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ் கீழே பின் பண்ணுங்கள். நான் வேலிடாக இருந்தால் மட்டும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க நம்ம சேனலில், அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து அதை டேக் பண்ணி வைக்கிறேன், பின் பண்ணி வைக்கிறேன். ஐ திங்க் இந்த 4 பிஸ்னஸ் ஐடியாவிலேருந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் விஜய். பை.